ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், ஒரு ட்ரேடில் பிளெயினாக போயிட்டு ட்ரேட் பண்ணால் என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதன்மையாக நமக்கு பெருவாரியான நேரங்கள் இருக்குது ட்ரேடை பொறுத்த மட்டும். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேயும் உட்காந்து ட்ரேடுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, ஆயத்தமான வேலைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குளோபல் மார்க்கெட். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு கூகுளில் வந்துட்டு குளோபல் மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். இதில் யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ஏஷியன் மார்க்கெட் சைடு வந்துடுங்க. இதில் கிஃப்ட் நெஃப்டி அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு சிங்கப்பூர் நெஃப்டி. ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத கட்டாயமாக செக் பண்ணணும், சரிங்களா? ட்ரேடுக்கு முன்னாடியே நீங்கள் செக் பண்ணணும். இதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத பர்டிகுலரான சார்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, கிஃப்ட் நெஃப்டி அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, ஏன்னா நமக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த சார்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த கிஃப்ட் நெஃப்டி எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் லைட்டாக வந்து செக் பண்ணிவிட்டு, அதன் பிறகு எஃப்ஐஏ டிஏ இந்த ரெண்டோட ரிப்போர்ட்டை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். இதில் டிஏஏ காட்டிலும் எஃப்ஐஏ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை பார்த்த உடனே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை நேற்று வந்து செல் பண்ணிட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த டேட்டா ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி ட்ரேட் எடுத்தால் இன்றைக்கி ஈவினிங் தான் இது அப்டேட் ஆகும், சரிங்களா? இந்த டேட்டாவை மறுநாள் ட்ரேடுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்து முடித்த உடனே நம்மளுடைய சார்ட்டையும் பார்க்கணும். அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் 9:08 9:10 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துடும். இதில் அட்வான்ஸில் எவ்வளோ இருக்குது, டிக்ளைனில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். இப்போது குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது, சிங்கப்பூர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, எஃப்ஐடிஏ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 விஷயம் பாசிட்டிவாக இருந்து மேஜரான கம்பெனிஸ் அட்வான்ஸ் லெவல்னால் என்ன அப்படின்னா பாசிட்டிவில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பை சைட் ட்ரை பண்ணலாம். இல்லை குளோபல் மார்க்கெட் சரிவிலேருந்து எஃப்ஐடிஏ நிறையா செல் பண்ணி நம்ம இதில் டிக்ளைன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செல் சைட் ட்ரை பண்ணலாம். எதுக்காக இந்த டேட்டாவை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள்லாம் ரீட்டெயில் ட்ரேடர். நீங்கள் ட்ரேடில் சின்ன அமௌண்ட் போடுறதுனால பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மி தான். இது பெரிய பெரிய இன்வெஸ்டர் பெரிய அமௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க இந்த டேட்டாவை எல்லாமே செக் பண்ணிவிட்டு வருவாங்க. இப்போது இன்னைய டேயோட நம்மளுடைய மார்க்கெட்டை பாருங்கள், நிஃப்டி 50யோட சார்ட்டை இப்படியே பாருங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிம்பம் இங்கே கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நெஃப்டியும் அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சிமிலராகவே இருக்கா, பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களாலே அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால தான் சிங்கப்பூர் மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத லைட்டாக செக் பண்ணணும். இன்னொன்று, இதை நீங்கள் பண்ணாலும் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிரேக் அவுட், நீங்கள் ப்ராப்பரான ஸ்டாக், இது எல்லாமே வச்சுருக்கணும். ஆனால் ஒரு ட்ரேட் இன்றைக்கி பை சைட் போகணுமா செல் சைட் போகணுமாங்கிறத நீங்கள் இவ்வளோ விஷயம் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் எப்படி அப்படிங்கிற டிசைட் பண்ண முடியும். இன்னொன்று, நியூஸை பேஸ் பண்ணியும் ட்ரேட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ பாசிட்டிவ் நியூஸ் குளோபலாக வர்றது உங்களுடைய தாக்கம் இதிலே வந்துடும். பட் நம்ம இந்தியாவுக்குள்ளே நிறைய நியூஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி 1 o'clock 2 o'clock அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் முதன்மையானது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சார்ட் எப்படி போயிட்டுருக்கு இதை வீக்லியில் போட்டு எப்போவுமே செக் பண்ணி வச்சுக்கணும். ட்ரெண்டு பிரேக் அவுட் இருக்கா? ஸோ ட்ரெண்டு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த மூவுக்கு என்ன பண்ணலாம், ரெடி ஆகிக்கலாம். ஸோ வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து ஹை போச்சு அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த தருணத்தில் குளோபல் மார்க்கெட் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு இப்படி பிரேக் அவுட் இருந்துச்சு நம்ம மார்க்கெட்டில் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸும் பண்ணலாம். ஆனால் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டேட்டா ரிசர்ச்சை நீங்கள் 1 month 2 month டைம் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். இப்போ நிறைய விஷயங்கள் சொல்ல கொடுத்த மாதிரி இருக்கும், சிலவங்களுக்கு இதில் ரொம்ப சிம்பிளாக தெரியலாம், சரிங்களா? பட் எதுவாக இருந்தாலுமே ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ பிகைன் பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹோம் ஒர்க்கும் இதை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.